வணக்கம் மாணவர்களே, இஜிஎஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை முழுசாக பாருங்கள். ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இன்னைக்கு 12ஆம் வகுப்பு இயல் 3 வரக்கூடிய கம்பராமாயண பகுதியை பார்க்கலாம். கம்பராமாயணம் வால்மீகி ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்ட ஒரு வழிநூல் தான். ஆனால் வழிநூல் என்று சொல்லும் அளவிற்கு தாழ்ந்து போகாத ஒரு உயர்நிலையில் படைத்திருக்கிறாரு கம்பர். வால்மீகி ராமாயணத்தை விட கம்பன் எழுதிய இந்த ராமாவதாரம் மிக பெரும் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு தமிழ் காப்பியம். தமிழில் இருக்கக்கூடிய காப்பியங்கள்லேயே மிக அதிக சிறப்பு வாய்ந்த அதிக வரிகளை கொண்டுள்ள ஒரு பெரும் காப்பியம். வால்மீகி ராமாயணத்தை தழுவி எழுதப்பட்ட இந்த நூல் கம்பன், கம்பநாடார், கம்ப நாட்டுடையார், கம்பத்தின் அடியில் பிறந்தவர், கம்பை கையிலே தாங்கியவர், கம்பங்கொள்ளையை காத்தவர் போன்ற காரணங்களால் இப்பெயர் அமைந்தது என்று சிலர் கூறுவர். ஆனால் அவருடைய இயற்பெயரே கம்பர். அவருடைய ஊர் சோழநாட்டு திருவழுந்தூர். அவருடைய தந்தை ஆதித்தர். அவருடைய தாயாரை பற்றி தெரியல. அவருடைய மரபு உற்சவர் மரபு. இவரை ஆதரித்தவர் திருவெண்ணை நல்லூர் சடையப்பவள்ளல் என்பவர். இவருடைய காலம் 2ஆம் குலோத்துங்கனும் அவனுடைய மகனும் வாழ்ந்த 12ஆம் நூற்றாண்டு. கிபி 8ஆம் நூற்றாண்டு என்று சொல்பவரும் உண்டு. நூல் அரங்கேற்றம் அப்படின்னா ஒட்டக்குத்தர், புகழேந்தி இவருடைய சமகால புலவரில் ஒருவர். இவருடைய நூல் அரங்கேற்றம் அப்படின்னா திருவரங்கம் என்று சொல்றாங்க. கம்பரை பற்றிய தெளிவான வரலாறு நமக்கு கிடைக்கப்படவில்லை. கம்பருடைய பெருமை அப்படின்னா கல்வியில் பெரியவர் கம்பன். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் விருத்தம் என்னும் ஒன்பாவால் உயர் கம்பன் அப்படின்னு ஒன்பாவுக்கு உயர் கம்பன் என்ற தொடர்கள் கம்பனுடைய பெருமையை எடுத்துக்காட்டுது. தமிழில் உள்ள மிக பெரும் காப்பியங்கள்ல கம்பராமாயணம் தான் மிக பெரியது. 10,000க்கு மேற்பட்ட பாடல்களை கொண்ட இந்த நூல் ராமாவதாரம் என்றுதான் பெயர் வைத்தாரு கம்பர். ராமாயணம் அப்படின்னு பின்னாடி மாறிச்சு. ராம அயனம், ராம கூட்டல் அயனம் என்ற இரு சொற்களை இணைத்து அமைந்த தொடர் தான் இந்த ராமாயணம். இந்த ராமனை பற்றிய செய்திகளை அறிவிக்கும் நூல் என்பது ராம அயனம் என்பதனுடைய பொருள். கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம் தான். 6 காண்டங்கள் இந்த கம்பராமாயணத்தில் இருக்கு. 7வது காண்டம் அப்படின்றது உத்தரகாண்டம். இதை இயற்றியவர் ஒட்டக்குத்தர் அப்படின்வாங்க. 6 காண்டங்கள் என்னென்னா பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம். அதில் 7வது காண்டமா உத்தரகாண்டம் அப்படின்றத ஒட்டக்குத்தர் எழுதினார் அப்படின்றத நாம ஒரு கூடுதல் செய்தியா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த காண்டங்களுடைய உட்பிரிவு தான் படலம். இப்போ கம்பராமாயணம் பல்வேறு விதமான பண்புகளை அடிப்படையாக கொண்டு பல்வேறு அடிப்படை பண்புகள் வேறுபட்ட கதாபாத்திரங்களை கொண்டிருக்கு. ராமன் அனைத்து உயிர்களையும் நேசித்தான். கீழ் மேல் என கருதாமல், அதாவது இவர் உயர்ந்தவர் இவர் தாழ்ந்தவர் அப்படின்னா கீழ் மேல் என கருதாது சமமாக அன்பு காட்டும் பகுதிகள் நமக்கு பாடல் பகுதியா 12ஆம் வகுப்புக்கு வந்திருக்கு. இதுல அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், யுத்த காண்டம் ஆகியவற்றிலிருந்து சில பாடல்கள் யாரெல்லாம் பத்தி வருது. குகன் எனக்கூடிய ஒரு வேடுவ தலைவன், அவனை பற்றிய ஒரு பாடல். சடாயு எனக்கூடிய பறவையின
தலைவன், அவரை பற்றிய ஒரு பாடல். சவரி எனக்கூடிய ஒரு பெண், அவரை பற்றிய வயது முதிர்ந்த ஒரு பெண், அவரை பற்றிய ஒரு பாடல். சுக்கிரீவனை பற்றி, வீடணனை பற்றி பாடல்கள் நமக்கு வந்திருக்கு. உடன் பிறவாமல் இருந்த போதும் அவர்களிடத்தும் அன்பு பாராட்டி அவர்களையும் தனது உற்ற உறவினராக, உயிர் தம்பியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை நமக்கு காட்சிப்படுத்துறாங்க. தந்தையாக ஒருவரை, சடாயுவை தத்தெடுத்து கொண்டார். குகன் தம்பியாக, சவரி தாயாக, சுக்கிரீவன் நண்பனாக, வீடணன் தம்பியாக, இவ்வாறு ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் தன்னுடைய உறவினராக மாற்றிக்கொண்டான். யாரு? இந்த ராமன். உடன்பிறப்பிய பண்பையும் அன்பையும் வெளிப்படுத்தும் பாடல்கள் இவை. ராமன் தந்தை, தாய், உடன்பிறந்தார், வேடன், பறவை, எளிய முதியவள், வானரம், எதிரியின் தம்பி வீடணன் ஆகியவர்களுக்கு தன்னுடைய அன்பின் மூலமாக அவர்களை இணைத்து கொண்டான். இதன் மூலம் அவன் அன்பில் பெரியவன் என்பதை இங்க காட்சிப்படுத்துறாங்க. முதல் நமக்கு 12ஆம் வகுப்புக்கு வந்திருக்கிறது அயோத்தியா காண்டத்தில் குகப்படலம் அப்படின்னு ஒரு படலம். படலம் என்பது இந்த காண்டத்தின் ஒரு உட்பிரிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அயோத்தியா காண்டம், ராமனை காட்டுக்கு போக சொல்லியாச்சு. இப்போ அரண்மனையை விட்டு வெளியே வந்தாச்சு ராமன். காட்டுக்கு போனோம். போற வழியில நீர்நிலை இருக்கு. அங்க குகன் எனக்கூடிய ஒரு வேடுவ தலைவன், அவன் பாறை உடலுக்குள் பஞ்சு உள்ளம் கொண்டவன். பாறை உடலுக்குள்னா இரும்பு பாறை போன்ற உடல், பெருத்த உடல் கொண்டவன். அவனுக்கு பஞ்சு போன்ற உள்ளம். ராமன் காட்டிற்கு செல்ல, கங்கையை கடக்க பரிசிலை இயக்கி உதவியவன். அன்பிற்கு அடைக்கும் தாழ் இல்லை என்பதை நிறுவும் வகையில ராமன் குகனுடைய நட்பு தோன்றுது. ராமன் இளவரசனாக இருப்பினும் வேடனுடைய தலைவன் குகனை உடன்பிறப்பாக ஏற்றுக்கொண்ட நிகழ்வு தான் இந்த பாடல்ல சொல்றாங்க. பின்னாளில் அவனை சந்திக்கும் பரதன் கூட எனக்கும் மூத்தோன் அப்படின்னு குகனை ஏற்றுக்கொண்டான் பரதன் என நாம பார்க்கலாம். இப்போ பாடல் வரி, அன்னவன் உரை கேளா அப்படின்றார். அன்னவன் உரை கேளா அப்படின்னா அந்த குகன் கூறிய சொற்களை கேட்டு அமரனும் உரை நேர்வான் அப்படின்றாங்க. தூயனாகிய இந்த ராமனும் மறுமொழி கூறினான். என்ன சொல்றாரு? குகன் கூறிய சொற்களை கேட்டு நீங்க என்ன கூடவே தங்கிடுங்க அப்படின்னு குகன் சொல்லுவான். அதை சொல்ல கேட்டு ராமன் நான் உன்னா கூடவே தங்கிட்டேன்னா என்னுடைய தந்தைக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன ஆகும்? நான் காட்டுக்கு போயிட்டு இத்தனை ஆண்டு காலம் நான் வனவாசம் செய்ய வேணும், அதனால நான் காட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு ராமன் குகன் கிட்ட சொல்லிட்டு, நாம் இப்ப பிரிகிறோம், ஆனா நாம் கூடிய சீக்கிரம் ஒன்றாக சேருவோம். இப்போ இந்த பிரிவு ஒரு சிறு துயர் தான். அந்த பிரிவு என்பது இருந்தால்தான் நம்மளுடைய நாம திரும்பி சேரும்போது நமக்கு ஒரு மகிழ்வு கிடைக்கும். அன்னவன் உரை கேளா, அந்த குகன் கூறிய சொற்களை கேட்டு அமரனும் உரை நேர்வான். தூயனாகிய ராமன் மறுமொழி கூறினான். என்ன சொல்றான்னா, என் உயிர் அணையாய் நீ என் உயிரை ஒத்தவன். என் உயிர் அணையாய் நீ என் உயிரை ஒத்தவன். என் நன்னுதளவல் நின் கேள். என் தம்பி நீ இளவல் உன் இளையான். நீ இளவல் உன் இணையான் அப்படின்றார். என் தம்பி லக்குவன் இனி உன் தம்பி. நன்னு தளவல் நின் கேள், நளிர்கடல் நிலம் எல்லாம் உன்னுடையது. அதாவது நன்னு தளவல் அப்படின்னா அழகிய நெற்றியுடைய இந்த சீதை உன் உறவினர். யாரு? அண்ணனுடைய மனைவி
நமக்கு அண்ணி இல்லை, தம்பிக்கு அண்ணி இல்லையா, அதனால அழகிய நெற்றியுடைய இந்த சீதை வந்து உன் அண்ணி, அதாவது உன் உறவினர். நளிர்கடல் நிலமெல்லாம் உன்னுடையது. இந்த குளிர்ந்த கடலால் சூழப்பட்ட, நீரால் சூழப்பட்ட இந்த கடல் முழுதும், இந்த உலகம் முழுதும் இனி உன்னுடையது. நான் உன் தொழில் உரிமையின் உள்ளேன் அப்படின்றாரு. நான் உன்னுடைய ஏவல் தொழிலில் கட்டுப்பட்டு உள்ளேன் அப்படின்றார். அதாவது நீ சொன்னா நான் போவேன் அப்படின்ற மாதிரி உன்னுடைய ஏவல் தொழிலில் நான் கட்டுப்பட்டுள்ளேன், நீ என்ன சொன்னாலும் அதை நான் செய்கிறேன் அப்படின்னு ராமன் சொல்றாரு. அவனுடைய ஏவலுக்கு இவன் கட்டுப்படுவதாக, ராமன் கட்டுப்படுவதாக சொல்றாரு, அன்பின் மிகுதியால சொல்றாரு என்று ராமன் வந்து குகனை பார்த்து சொல்றாரு. இதுல குகன் காட்டில் வாழும் முரட்டு வேடனாயினும் தன்னெடுத்து கொண்ட பேரன்பு அவனுடைய திறத்தை காட்டி உணர்ந்த ராமன் அவனிடத்தில் அன்பு பூண்டு இவ்வாறு பாராட்டி உரைக்கிறாரு. அன்பின் வசப்பட்டார் யாதும் செய்வர் ஆதலின் ராமனும் யானும் தொழில் உரிமையின் உள்ளேன் அப்படின்ற கூடிய வார்த்தையை பயன்படுத்துறாரு. இது ஒரு முக்கியமான தொடர். யானும் தொழில் உரிமையின் உள்ளேன். இடஞ்சுட்டி பொருள் விளக்கில் கூட யானும் தொழில் உரிமையின் உள்ளேன் எனக்கூடிய வரியை எழுதி இடஞ்சுட்டி பொருள் விளக்குக அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். இங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ராமன் வந்து காட்டுக்கு போனோம், கங்கையை நீர்நிலையை கடக்கணும், குகன் வந்து படகு பரிசலை இயக்கி உதவுறான். குகன் ராமனை அந்த பரிசலை ஏற்றுவதற்கு முன்னாடி அவருடைய பாதங்களை நீரூற்றி கழுவி, அன்னையின் பாதங்களை நீரூற்றி கழுவி லக்குவனுடைய அன்பை பெற்று என்ன பண்றாரு, பரிசலை இயக்கிட்டு போறாரு. பரிசலை இயக்கிட்டு அந்த நீர்நிலையை கடந்து ராமனுக்கு உணவளிக்க தங்க இடம் கொடுத்து, ராமன் வந்து சைவன், ஆனால் குகனிடத்தில் இருப்பது என்னவோ பல அசைவ உணவுகள், அவைகளை காட்டி உண்ண சொல்கிறான். ராமன் வந்து என்ன பண்றாரு, அவைகளில் அசைவ உணவான ஒரு மீனை எடுத்து நான் உண்டதாகவே நீ நினைத்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி குகனுடைய அன்பை ராமன் ஏற்றுக்கொண்டு அவர் அளித்த உணவினில் ஒன்றை நுகர்ந்து, நான் வந்து உன்னுடைய உணவை உண்டதாகவே எடுத்துக்கொள், நான் வந்து சைவன், இருந்த போதும் உன் அன்பை நான் மதிக்கக்கூடியவன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி குகனுடைய அன்பை மெச்சி குகனுடைய பணிவடைகளை ஏற்றுக்கொண்டு குகனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொண்டு லக்குவனையும் குகனுடைய தம்பியாக ஆக்கி அவர் வந்து விடை பெற்று போறாரு. அதுக்கு விடை பெற்று போகும்போது குகன் வந்து கண்ணீர் வடிக்கிறான். தயவு செய்து நீங்க எங்களா கூடவே தங்கிடுங்க, நான் உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை கொடுங்க அப்படின்றாரு. ஆனால் இருந்த போதும் ராமன் முன்பு நாங்கள் 4 இருந்தோம், இன்று முதல் 5 அப்படின்னு குகனை தன் தம்பியாக ஏற்கிறான். துன்பு உளது எனின் அன்றோ, துன்பம் என்பது ஒன்று இருந்தால்தான் சுகம் உள்ளது, அது அன்றி பின்பு உள்ளது அப்படின்றார். இப்போ உண்டாகிற துன்பம் வந்து துன்பம் கிடையாது, இன்பம் உண்டாகும் எப்பொழுது, பிற்பாடு. அவ்வாறு நினைப்பதுண்டு. நாம் ஒருவரை ஒருவர் மீண்டும் சந்திப்பது பின்பு உள்ளது, சந்திப்பது பின்பு ஏற்படும். இடையில இடைமண்ணும் பிரிவு உள்ளது என உன்னேல். இடையில இந்த சிறிய பிரிவை எண்ணி நீ கவலைப்படாதே, துன்பப்படாதே, வருந்த வேண்டாம். முன்பு உளேம் ஒரு நாள் வேம். உன் தோழமைக்கு முன்னர் நாங்கள் உடன் பிறந்த, உன் தோழமைக்கு முன்னர் உன்னுடைய முன்பு உளேம் ஒரு நாள் வேம். உன்னுடைய தோழமைக்கு முன்பு நாங்கள் 4 இருந்தோம். முடிவு உள்ளது என உண்ணா அன்பு உல, இனி நாம் ஓர் 5 உளரானோம் அப்படின்றார். உன்னுடைய தோழமைக்கு முன்னாடி நாங்கள் 4 தான் அண்ணன் தம்பிங்க, ஆனால் உன்னுடைய தோழமை கிடைத்ததற்கு பிற்பாடு நான் உன்னுடன் சேர்த்து நாங்கள் 5 ஆனோம் அப்படின்னு குகனுடைய நட்பை பெருமைப்படுத்துறாரு ராமன். துன்பம் உண்டாதலினால் இன்பம் உண்டாகும்,
அவ்வாறே இப்பொழுது பிரிதலாகிய இந்த துன்பமானது ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் மீண்டும் சந்திக்கின்ற இந்த இன்பம் உண்டாக காத்திருக்கிறது. அதுக்கு ஒரு காலம் வரும். இதனை மனத்தால் எண்ணுதல் நல்லது. பிரிவு துன்பத்தை நினைக்காதே அப்படின்னு ராமன் குகனுக்கு அறிவுறுத்துறாரு. தசரத மன்னனுடைய மக்கள் 4வராக நாங்கள் இருந்தோம், இனி குகனையும் சேர்த்து 5ஆனோம் என்று சொல்லிட்டு அவர் குகனை பிரிந்து என்ன பண்றாரு, காட்டுக்கு பயணமாகிறாரு. அப்பதான் சீதையை ராவணனால் கடத்தப்படுறார். சீதையை தேடி ராமன் அந்த சீதை போன வழியே, சீதை எந்த பக்கம் பறந்து போனாலும் தெரியல, ராமன் கவர்ந்து சென்றான் இல்லையா? சரி, இப்போ இந்த 2 பாடல்லையும் வந்திருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகளை பார்க்கணும். முதல் பாடல்ல கேலா அப்படின்னா செய்யா என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சம், நளிர்கடல் அப்படின்னா உரிச்சொல் தொடர், அப்புறம் கடல் நிலம், இதெல்லாம் 3ஆம் உருவம் பெயரும் உடன் தொக்க தொகை. இன் நன்னுதளவல் அப்படின்ற குறிப்பு வினையால் அணையும் பெயர். என் உயிர் எனது உயிர் அப்படின்னு வரணும், 6ஆம் வேற்றுமை தொகை. நின் கேள் அப்படின்னா நினக்கு கேள் அப்படின்னு அர்த்தம், 4ஆம் வேற்றுமை தொகை. அப்புறம் இந்த பாடல்ல 2வது பாடல்ல வரக்கூடியது இலக்கண குறிப்பு உளது அப்படின்னா உள்ளது அப்படின்னு வரணும், அது இடைக்குறையா வந்திருக்கு. உன்னேல் அப்படின்றது எதிர்மறை ஏவல் வினை முற்றா வந்திருக்கு. உளேம் நால்வெம் அதெல்லாம் தன்மை பன்மை குறிப்பு வினைமுட்டுகளா இருக்கு. உண்ணா அன்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமா இருக்கு. 5வர்கள் உளரானோம் தன்மையில் படற்கை வந்த இடவழு அமைதி. அதுக்கு அடுத்தது ஆரண்ய காண்டம், அதாவது சடாயு உயிர் நீத்த படம். ராவணன் கவர்ந்து சென்ற சீதையை மீட்க சடாயு என்னக்கூடிய கழுகு வேந்தன் அந்த ராவணனோடு சண்டையிடுறான். சண்டையின் போது சடாயினுடைய வாள் அதாவது இறகுகள் சிதைக்கப்பட்டு மண்ணில் வீழ்த்தப்படுறான். ராமன் அவ்வழியே வரும்போது சடாயினுடைய நிலையை கண்டு தன் தந்தையின் நண்பராகிய உங்களை நான் தந்தையாக ஏற்றுக்கொள்கிறேன் சொல்றான். சடாயு ராவணன் தான் உன்னுடைய மனைவியாகிய சீதையை கடத்தி கவர்ந்து சென்றிருக்கிறான், இந்த வழியே தான் போனான் அப்படின்னு சடாயு சொல்றார். நான் மிகுந்த போராட்டங்களை அவனிடத்தில் செய்தேன், இருந்த போதும் அவன் என்னை வீழ்த்தி கவர்ந்து சென்று விட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்பொழுது சடாயு தன் தந்தையின் நண்பராக இருந்த போதும், பறவையின் தலைவனாக கழுகு வேந்தனாக இருந்த போதும் அவரை தன்னுடைய தந்தையாக ஏற்று அவருக்கு செய்ய வேண்டிய இறுதிச் சடங்குகளை செய்கிறான். அதுதான் இந்த பாடல்ல வரக்கூடியது. நாம் இந்த பாடலுடைய வரிகளுக்கு போவோம். இந்தனம் எனைய என்ன காரகில் ஈட்டத்தோடும் சந்தனம் குவித்து வேண்டும், திருப்பையும் திருத்தி பூவும் சிந்தினன் மணலின் வேதி தீது அற இயற்றி தென்னீர் தந்தனல் தாதை தன்னை தடக்கையால் எடுத்துச் சார்வான் அப்படின்றார். இந்தனம் எனைய என்ன கார் அகில் ஈட்டத்தோடும் அப்படின்னக்கூடிய வரி. இதுலனா எத்தகைய சிறப்பான விறகுகள் என்று கண்டனர். எதுக்குன்னா அவருக்கு இறுதி சடங்கு செய்யணும். மணல் மேட்டை அமைத்து அதில் விறகுகளை வைத்து அதுக்கப்புறம் வித்தியாசமான மரத்துண்டுகளை வைக்கிறாங்க, விறகு துண்டுகளை வைக்கணும். அகில், அதுக்கப்புறம் அகிர் மனம் வீசக்கூடிய கட்டைகள், அப்புறம் சந்தனம் வாசம் வீசக்கூடிய கட்டைகள் அப்படின்னு பல்வேறு விதமான மரக்கட்டைகளை எடுத்துட்டு அடுக்கிறார். விறகுகளை அடுக்கி பூக்களை தூவி, அப்புறம் புல், அதாவது அந்த தருப்பை புற்கள் இருக்கு இல்லையா, அதை திருத்தமாக எடுத்துட்டு அடுக்கி அவைகளை வைத்து அந்த இறுதி சடங்கு செய்கிறார். அதுக்கு வரக்கூடிய ஒரு பாடல் தான் இது. இந்தனம் எனைய என்ன கார் அகில் ஈட்டத்தோடும் எத்தகைய சிறப்பான விறகுகள் என்று கண்டார் வியக்கும்படியாக
அந்த நறுமண பொருட்களை வந்து அந்த நறுமண வீசக்கூடிய அந்த கட்டைகளை வந்து எடுத்துட்டு வந்து அடுக்கிறாரு. சந்தனம் குவித்து வேண்டும், சந்தனை கட்டைகளையும் கொண்டு வந்து குவிக்கிறாரு. தருப்பையும் திருத்தி, தருப்பை புற்களையும் திருத்தி அழகாக பூவும் சிந்தினல் மணலின் பேதி, அந்த மணலின் மீது அந்த பூக்களை தூவி தீது அறை ஏற்றி, அதாவது குற்றம்னு ஒருத்தவங்க சொல்ல முடியாத அளவுக்கு அந்த இறுதி சடங்குகளை செய்வதற்கான முனைப்புகளை செய்கிறாரு. தென்னீர் தந்தனன் தாதை தன்னை நன்னீரை தெளித்து அவரை வந்து சடாயுவை தன்னுடைய நீண்ட கைகளால் அவரை சுமந்து கொண்டு வந்து அந்த விறகுகள் மீது படுக்கை அமைக்கிறார். தென்னீர் தந்தனன் தாதை தன்னை தடக்கையால் எடுத்து சார்வான் அப்படின்றார். தந்தையாக சடாயுவினுடைய உடலை தன்னுடைய நீண்ட கைகளால தூக்கி கொண்டு சென்று அடுக்கப்பட்ட விறகுகள் மீது கிடத்துகிறார். இதுல வரக்கூடிய இலக்கண குறிப்பு அப்படின்னு பார்த்தா குவித்து, திருத்தி, இயற்றி, எடுத்து, இதெல்லாம் வந்து வினையச்சங்கள். தந்தனல் இறந்த கால படற்கை ஆண்பால் வினைமுற்று. இதுல வரக்கூடிய புணர்ச்சி அப்படின்னு பார்த்தா தென்னீர், தென்னீர் அதை பிரிச்சா தென்மை கூட்டல் நீர். இந்த மை விகுதி ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை விகுதி கேட்டு தென்னீர் ஆனது. இந்த 3 சுழி இன் இருக்கு இல்லையா, தென், இந்த இன் நலமுன் டனவும் ஆகும் தனக்கல் அப்படின்றாங்க. நீர் அப்படின்னு கூட்டல் குறிக்கு அடுத்தது இருக்கு. இந்த நீ ஆனது டனவும் ஆகும் அப்படின்றாங்க. அப்ப அந்த நீ ஆனது நகரத்துக்கு, நகரம் வந்து நகரமாய் திரிந்து தென்னீர் 3 சுழி நீ வருது. இதுதான் வந்து இதுல இருக்கக்கூடிய புணர்ச்சி விதி. அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டத்துல சவரி பிறப்பு நீங்கு படலம் அப்படின்னு, சவரி என்னக்கூடிய ஒரு தாய், அவள் வந்து பிறப்பே ராமனை மகனாக பெறுதல். ஆனால் அவன் வயிற்றில் பிறக்கல, இருந்த போதும் ராமன் வந்து சவரியை தன் தாயின் மீது காட்டக்கூடிய அன்பை சவரியின் மீது காட்டி ராமனிடம் மிகுந்த அன்பையும் பக்தியையும் கொண்டவள் யாரு? இந்த சவரி தாய். இந்த சீதையை தேடி வரக்கூடிய இந்த ராமனுக்கு சுக்கிரீவனுடன் நட்பு கொள்ளுமாறு செய்தவள் யாருன்னா இந்த சவரி தாய் தான். அந்த வகையில காப்பியத்தினுடைய போக்கை ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியவள் அப்படின்னு பார்த்தா இந்த சவரி தாய்.